நான் சொன்ன நியூமரிக்கல்ஸ் அவ்வளவும் வராது. அப்படி நியூமரிக்கல்ஸ் வந்தது அப்படின்னு சொன்னா ஃபார்முலாஸ் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கு. மியூ இஸ் ஈக்குவல் சி இஸ் ஈக்குவல் டு முக்கியமான ஃபார்முலா ரூட் ஆஃப் மியூ நாட் எப்சிலான் நாட். அதே மாதிரி மொமெண்டம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு யூ பை சி. கரெக்டா? மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு 2u by c. இது எதுக்கு பயன்படுத்துவோம்? இது எதுக்கு பயன்படுத்துவோம்? complete absorption க்கு p is equal to u by c போடுறோம். ஓகே, இது வந்து அப்சார்ப்ஷனுக்கு, இது வந்து என்னது? ரிஃப்ளெக்ஷன். சூப்பர். அவ்வளவுதான். நம்ம அந்த லெசன்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் லெசன்ஸ் நம்ம வந்து மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். காந்தவியல். அது வந்து நம்ம இதுல பாத்தீங்கன்னா மின்னோட்டத்தின் காந்த விளைவு மற்றும் காந்தவியல் படிப்போம். அந்த காந்தவியல்ன்றது ஒரு பார்ட். அந்த காந்தவியலை இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுல இருந்து கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு கான்செப்டா பார்த்துட்டு இன்னைக்கு முடிச்சிடணும். இன்னைக்கு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் அப்படின்னா என்ன? Intensity of magnetization. காந்தமாக்கு செறிவு. மேக்னடைசேஷன் காந்தத்தை உருவாக்கும் திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது வந்து என்ன சொன்னா, தமிழ்ல என்ன சொன்னா காந்தமாக்கு செறிவு. காந்தமாக்கு செறிவு. ஒரு பொருள்ல என்ன பண்ற அப்படின்னு சொன்னா காந்தத்தை உருவாக்கும் திறன் கொண்ட ஒரு பொருள். இப்ப ஏதாவது ஒரு பொருளை காந்தத்தை எவ்வளவு காந்தமாக்கலாம் அப்படின்றத வந்து என்னது காந்தமாக்கு தேர்வு. இதுக்கு ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சுட்டோம். இதனுடைய ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னு சொன்னா I is equal to m by v. I is equal to m by v. நல்லா பாருங்க ஃபார்முலா. இது நான் ஒவ்வொன்றும் நான் ஃபுல்லா எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருந்தேன்னா உங்களுக்கும் புரியாது, கன்ஃபியூஸ் ஆயிடும். நம்மளுக்கு தேவை இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் என்ன ஃபார்முலா? I is equal to காந்தமாக்கு செறிவு. அப்ப காந்தத்தை எப்படி உருவாக்கலாம், எவ்வளவு உருவாக்கலாம், அதுதான் வந்து என்னது மேக்னடைசேஷன். ஓகேவா? அப்ப இது வந்து I is equal to m by v. m என்றது வந்து என்ன அப்படின்னு சொன்னா மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். காந்தமாக்கு திருப்பு திறன், மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். by per unit volume. நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம்.
அது நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. P is equal to Q into 2D படிச்சிருக்கோமா? எங்க படிச்சிருக்கோம் சொல்லுங்க பாலாம். எந்த இடத்துல படிச்சிருக்கோம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல. அப்ப என்னது P ன்னா என்னது? P ன்னா என்னதுப்பா? P அப்படின்னா என்னப்பா? என்னப்பா? உந்தம் சார். P ன்னா என்னது? மின்னிருமுனை மின் இருமுனை இது என்னது? எலக்ட்ரிக் டைபோல். அதாவது டைபோல் மொமெண்ட். அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுதான் நம்மளுக்கு P is equal to Q into 2D. ஓகேவா? இப்ப பாருங்க எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு உள்ள சம்பந்தம். எலக்ட்ரிக் ஃபீல்டுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா Q என்பது சார்ஜ்னு சொல்லுவோம். எங்க Qக்கு பதிலா என்ன எடுப்பாங்க அப்படின்னு சொன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுல M ஸ்மால் எம்னு இருப்போம். இது வந்து போல்ஸ், நார்த் போல் சவுத் போல். சார்ஜ் வந்து என்ன சார்ஜ்னு சொல்லுவோம்? நம்ம ரெண்டு சார்ஜஸ் இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். ஆனா அதே மாதிரி போல் எத்தனை போல்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா நார்த் போல் சவுத் போல்ஸ் இருக்கு. சார்ஜை தனியா செப்பரேட் பண்ணலாம். பாசிட்டிவ் சார்ஜ் தனியா இருக்கலாம், நெகட்டிவ் சார்ஜ் தனியா இருக்கலாம். ஆனா இந்த போல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நார்த் போல் சவுத் போல் என்னைக்குமே பிரிஞ்சு இருக்காது. சார்ஜ் வந்து ஒத்தையா இருக்கும், மோனோபோலா இருக்கும். ஆனா இது வந்து என்னது மேக்னெட்டிக் போல் வந்து கண்டிப்பா மோனோபோலா இருக்காது, ஒத்தையா இருக்கவே இருக்காது. ஒரு காந்தத்தை உடைச்சிங்க அப்படின்னு சொன்னா அந்த சிறு காந்தமும் என்னவா இருக்கும்? நார்த் போல் சவுத் போலா தான் இருக்கும். ஓகேவாடா? இங்க எம் என்னது P என்பது என்னது டைபோல் மொமெண்டம். இங்க டைபோல் மொமெண்டம் கேபிட்டல் எம்னு சொல்லுவோம். அப்ப கேபிட்டல் M is equal to Q into 2L. அதே கான்செப்ட் தான். எழுதிக்கலாமாப்பா? அப்ப therefore we can write I is equal to, நல்லா பாத்துங்க இதெல்லாம் ஒவ்வொரு क्वेश्चन, Q into 2L divided by V. சரி Q ன்ற பாருங்க. M into 2L into V. இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஒரு இதுக்கு வந்து என்ன பண்ணலாம், M by இதுக்குன்னு சப்ஸ்டிட் பண்ணா M by A. அப்ப ரெண்டு ஃபார்முலாஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் மேக்னடைசேஷன் மேட்டர்ல ஃபர்ஸ்ட் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன், அது காந்தமாக்கும் செறிவு எவ்வளவு அப்படின்னு சொன்னா I is equal to M by V இல்லனா M by A. எழுதிக்கலாமாப்பா? எஸ் சார். ஓகே. அடுத்தது செகண்ட் ஒன், மேக்னடைசிங் ஃபீல்ட். காந்தமாக்குதல், காந்தமாக்கு புலன். இப்ப மேக்னடைசிங் ஃபீல்ட் அப்படின்னு சொன்னா இங்க வந்து ஒரு பொருளை வைக்கும் பொழுது எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளவு மேக்னடைஸ் ஆகுது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு இப்ப இன்கேஸ் உங்க வந்து நார்த் போல் இருக்கு, இங்க ஒரு சவுத் போல் இருக்கு, இதுக்கு சென்ட்ரல்ல ஏதாவது வந்து ஒரு பொருளை வச்சா என்னாக அந்த பொருளும் காந்தமாக்கும். அது எவ்வளவு காந்தமாக்குதுன்றது வந்து இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன், எவ்வளவு காந்த புலம் கொடுக்கிறோம் அப்படின்றது வந்து மேக்னடைசிங் ஃபீல்ட். ஓகே, இதனுடைய சிம்பிள் என்ன சார் அப்படின்னு சொன்னா இதனுடைய சிம்பிள் வந்து H அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னா H is equal to வேக்கம் பிளேஸ்ல ஓகேவா, H is equal to P0 by M0. சார் இது என்ன சார் அப்படின்னு சொன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதுக்கு நேம் என்ன சொல்லுவோம், சில டைம் புக்ல வந்து என்ன சொல்லணும், அதான்
என்னது வேகத்துல உருவாகக்கூடிய வேகத்துல அழிக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு. மியூ நாட்ன்றது வந்து என்னதுன்னா என்னது மேக்னெட்டிக் பர்மியபிலிட்டி. இதை நம்ம நார்மலா நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னா H is equal to B by mu அப்படின்னு எழுதலாம். அவ்வளவுதான். இது வந்து ஒரு ஃபார்முலா. இதை இன்னும் கொஞ்சம் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு சொலினாய்டு எடுத்துப்போம். வரிச்சுருள் சொலினாய்டு வரிச்சுருள். அப்ப வரிச்சுருளுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளவு அப்படின்னு சொன்னா மியூ நாட் இன்டு NI. சரி, தெரிந்தானே வரிச்சுருளுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்ப பார்த்தோன்னா எவ்வளவு சார் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா மியூ நாட் இன்டு வரிச்சுருள்ல சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா H is equal to P naught divided by mu naught is equal to mu naught NI divided by mu naught. Mu naught cancel ஆயிடும். Therefore we get N into I. எழுதிக்கலாமாப்பா? சார் ஓகே. இதனுடைய அலகு என்ன சார் அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் டைரக்டா தெரிஞ்சுக்கலாம். ஆம்பியர் மீட்டர் இன்வெர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கான்செப்ட் நம்ம படிக்க வேண்டியது பாருங்க. ஒவ்வொன்றா நான் சொல்லிட்டேன். இன்டென்சிட்டி எவ்வளவோ மேக்னடைஸ் ஆகுது, எவ்வளவு ஃபீல்டு கொடுக்குறோம் எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி. இதனுடைய சிம்பிள் வந்து சை அப்படின்னு சொல்லுவாங்க. சை எக்ஸ் வந்து ஒரு இது மாதிரி போட்டீங்கன்னா சை மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி. மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி அப்படின்னா காந்த ஏற்பு திறன். காந்த ஏற்பு. இந்த காந்த ஏற்பு திறன் அப்படின்னு சொன்னா என்ன சார்? டேரக்டா நம்ம ஃபார்முலாஸே போயிடலாம். psi is equal to intensity by H. அவ்வளவுதான். ஐன் என்னதுப்பா? யாராவது சொல்ல முடியுமா? ஐன் என்னது? Intensity of magnetization. H என்னது? மேக்னடைசிங் Field. ஃபீல்டு. எவ்வளவு ஃபீல்டு கொடுக்குறோம், எவ்வளவு உருவாகுது, அது ரெண்டுத்தையும் ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னு சொன்னா மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி. இதனுடைய யூனிட் என்ன அப்படின்னு சொன்னா ஆம்பியர் மீட்டர் இன்வெர்ஸ். அதுக்கு அடுத்தது இன்னொரு இது வந்தது மேக்னெட்டிக் பர்மியபிலிட்டி. மேக்னெட்டிக் பர்மியபிலிட்டி காந்த உட்புகு திறன். மேக்னெட்டிக் பர்மியபிலிட்டி இது வந்து என்னது? காந்த உட்புகு திறன். இதனுடைய ஃபார்முலா என்ன சார் அப்படின்னு சொன்னா அதே தான். டைரக்டா நம்ம ஃபார்முலாஸ் மட்டும் எழுதலாம். பர்மியபிலிட்டி உடைய சிம்பிள் உனக்கு தெரியும் மியூ. அப்ப மியூ இஸ் ஈக்குவல் டு பி பை ஹெச். அவ்வளவுதான். நம்மளுக்கு மியூ ஆர்னா என்னன்னு தெரியும் இல்லையா? மியூ ஆர் இஸ் ஈக்குவல் டு மியூ பை மியூ நாட். எப்சிலான் நாட்டுக்கு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் பாத்தீங்களா? எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இன்டு எப்சிலான் ஆர். அதே கான்செப்ட் தான் இங்க. அங்க விடுதிறன், இங்க உட்புகு திறன். அவ்வளவுதான். அங்க எவ்வளவு விடலாம் அப்படின்றது
எங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட யூஸ் பண்ணுவோம். உட்புகுதிறன் இது எவ்வளவு வந்து உள்ள போகுது அப்படின்றது வந்து சொல்றதுதான் உட்புகுதிறன். இந்த உட்புகுதிறன் வந்து எங்க யூஸ் பண்ணோம்னா காந்த புலத்துல யூஸ் பண்ணுவோம். அப்ப μr இஸ் ஈக்குவல் டு மியூ பை மியூ நாட். இதை இன்னொரு ஃபார்முலா எழுதும். μr சப்ஸ்டிட் பண்றதுக்கு b பை b நாட். அதை வந்து இது b நாட்னு போட்டோம்னா என்ன மீனிங்னா வேகத்துல உருவாக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட், மேக்னடைசிங் ஃபீல்ட். அவ்வளவுதான். இதுக்கு எல்லாத்துக்கும் ரிலேஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் முடிஞ்சிடும். எல்லாத்துக்கும் ரிலேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ரிலேஷன் P is equal to V naught plus mu naught I. எழுதிக்கலாமாப்பா? Yes, sir. ஓகே. இது என்ன சார் மியூ நாட் ஐ அப்படின்னு சொன்னா இது அந்த எந்த பொருளால் உருவாகக்கூடிய காந்தப்புலம், இது வேகத்துல உருவாக்கக்கூடிய காந்தப்புலம். ஓகே. பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பி நாட் பிளஸ் மியூ நாட் இன்டு ஐ. இது அடுத்து இன்னொரு ஃபார்முலா எழுதலாம். பி நாட் என்னன்னு எழுதலாம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தெரியும் மியூ நாட் இன்டு ஹச். நம்ம இங்கதான் பார்த்தோம் இல்லையா, mu is equal to b by h. அப்ப நம்மள b நாட் என்னன்னு எழுதலாம் மியூ நாட் இன்டு ஹச் பிளஸ் மியூ நாட் இன்டு ஐ. அடுத்த ஃபார்முலா இந்த ஃபார்முலா தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. அப்ப பார்த்தோன்னா b is equal to மியூ நாட் இன்டு h பிளஸ் ஐ. இது இல்லாமப்பா பிளஸ் இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் psi is equal to என்ன பாருங்க I by h. அப்ப we know that formula psi is equal to I by h. I is equal to நம்ம என்ன பண்ணலாம், I is equal to psi into h. அப்ப பாத்தீங்கன்னா therefore b is equal to h காமனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மியூ நாட் h is equal to 1 by psi. அடுத்த ஃபார்முலா இது அடுத்த ஃபார்முலா. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு மியூ நாட் இன்டூ கொஸ்டின்ஸ்ல கூட h பிளஸ் ஐன்னு எழுதலாம், இல்ல மியூ நாட் h இன்டூ 1 பிளஸ் ஐன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு இன்னொரு ஃபார்முலா பின்றது வந்து நம்ம என்ன பண்றோம், b is equal மியூ நாட் ஐ இல்லையா. இது வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஊடகத்துல இருக்கு. அப்ப மியூ இன்டூ ஐ அப்படின்னு நம்ம எழுதலாம். அப்ப b is equal to மியூ இன்டூ h எழுதலாம். அப்ப நான் எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணும்பொழுது மியூ h is equal to மியூ நாட் h இன்டூ 1 பிளஸ் psi. சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது எனக்கு என்ன h கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் இன்டூ 1 பிளஸ் psi. இது ஒரு ஃபார்முலா. அடுத்த ஃபார்முலா கீழ்கண்ட கூற்றில் எது சரியானது என்று தேர்ந்தெடுத்து எழுதுங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் கொடுப்பாங்க. இந்த ஃபார்முலாஸ்ல கரெக்டா இருந்தா இல்ல எது தவறுன்னு எழுத சொன்னா இந்த ஃபார்முலாஸ் இந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஃபார்முலா b is equal to மியூ நாட் h பிளஸ் ஐ. b அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா b is equal to b நாட் பிளஸ் மியூ நாட் ஐ. மியூ is equal to மியூ நாட் 1 பிளஸ் psi. ஃபார்முலா லாஸ்டா ஒரு ஃபார்ம் இருக்கு. லாஸ்டா ஒரு ஃபார்ம் இருக்கு. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், பெரும்பாலும் கேட்கக்கூடியது. மியூ ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் psi. அப்ப பி மியூ பை மியூ நாட் என்ன ஆயிடும், மியூ ஆர் எடுத்துரும். அப்ப இதுதான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இது வரைக்கும் எதனா டவுட் இருக்கா? என்னென்ன படிச்சு சொல்லும் போலாம். காந்தமாக்கு செறிவு எவ்வளவு ஃபார்முலா, காந்தமாக்கு செறிவுடைய ஃபார்முலா தெரியுமா, சொல்ல முடியுமா? காந்தமாக்கு செறிவுடைய ஃபார்முலா என்னப்பா?
I equal to M by V, sir. M by V, sir. Okay. Magnetizing field உடைய formula H equal to B naught. இன்னொரு formula solenoid இருந்துச்சுன்னா வரிச்சுருள் இருந்துச்சுன்னா H is equal to Ni, sir. குட் சூப்பர். அதனுடைய அலகு என்னன்னு தெரியுமா? யூனிட் அதனுடைய அலகு என்னப்பா? ஓகே. இன்னொன்னு இப்பதான் ஞாபகம் வருது, ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஒரு இதை கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, சரிங்க சார், ஆம்பியர் மீட்டர் இன்வெர்ஸ். அப்ப அச்சினுடைய அலகு வந்து ஆம்பியர் மீட்டர் இன்வெர்ஸ். ஓகே சூப்பர், நம்ம ஈஸியா சொல்லிடலாம் சார். இது வந்து எஸ்ஐ சிஸ்டத்துல. சார் இப்ப சிஜிஎஸ் சிஸ்டத்துல எப்படி எழுதலாம்? அப்ப சிஜிஎஸ் சிஸ்டத்துல ஹச்சினுடைய யூனிட் என்ன அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஓர்ஸ்டட் அப்படின்னுவாங்க. ஓர்ஸ்டட் சிஜிஎஸ் சிஸ்டத்துல. ஒன் மார்க் கொஸ்டின். சிஜிஎஸ் சிஸ்டத்துல ஹச் என்றது வந்து என்ன சொன்னா ஓர்ஸ்டட்னு சொல்லுவாங்க. சரிங்க சார், ஒன் ஓர்ஸ்டட் இஸ் ஈக்குவல் டு என்ன? One worsted is equal to one Gauss magnetic field Gauss by mu naught. B by mu naught. B CGS systemத்துல Gauss. அப்ப B by mu naught அப்படின்னு நம்ம சொல்லணும். இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணா 1 Gauss is equal to டெஸ்லால எழுதணும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு எல்லாம் படிச்சதுதான் 10 to the power of minus 4 Tesla divided by 4 pi into 10 to the power of minus 7 Tesla meter ampere inverse. இப்ப இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது எனக்கு ஒரு இது கிடைக்குது. 1 ஓர்ஸ்டட் is equal to, இதெல்லாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா எனக்கு கிடைக்கக்கூடியது என்ன போகும், மேல போச்சு அப்படின்னு சொன்னா 10 to the power of 3 divided by 4 pi is equal to 4 போச்சுன்னா 10 to the power of 3 divided by 4 pi. இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா 80 ஆம்பியர் மீட்டர் இன்வெர்ஸ். அப்ப 80 ஆம்பியர் மீட்டர் இன்வெர்ஸ். எஸ்ஐ சிஸ்டத்துல அழகு என்னப்பா? ஆம்பியர் மீட்டர் இன்வெர்ஸ். சிஜி சிஸ்டத்துல என்ன சொல்லலாம்பா? Oersted is equal to 80 ampere meter inverse. Magnetic susceptibility unit என்ன சொல்லும் பாலம்? ஃபார்முலா சொல்லும் பாலம். I by H. அதனுடைய அலகு என்ன? Ampere meter inverse. Ampere meter inverse. Okay. Permeability. Mu r is equal to mu naught. ஓகேப்பா. எனக்கு கொஸ்டின்ல மியூ ஆர் மட்டும் கொடுத்திருக்காங்கப்பா. மியூ ஆர் கொடுத்திருக்காங்க சம் வேல்யூஸ். எனக்கு வந்து சை கண்டுபிடிக்கணும். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? Mu r is equal to 1 plus sin, sir. அப்ப நம்மளுக்கு கரெக்ட். அப்ப மியூ ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் சை. கரெக்டா? மியூ ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் சை. நம்மளுக்கு சை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா மியூ ஆர் மைனஸ். ஓகே, இவ்வளவுதான் கண்டு. ஓகே, நம்ம அடுத்தது முக்கியமானது ஒண்ணு, ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கம்பல்சரி கேட்டு ஒரு டேபிள் காலம் மாதிரி நான் ஒண்ணு கொடுத்தேன். ஒரு நிமிஷம்.
அடுத்தது ஒரு பெரிய ஒரு டேபிளர் காலம் மட்டும் கொடுக்கலாம். நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த டேபிளர் காலம் கவனிச்சிட்டீங்கன்னா கன்ஃபார்மா ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் ரெடி ஆயிடலாம். ப்ராப்பர்ட்டி உருவாக்குறது. Diamagnetic substance, paramagnetic substance, ferromagnetic substance. ஓகே, நல்லா கவனிச்சுக்கங்க. காந்தமாக்குதல் இருக்கிறீங்களா? இப்ப இன்கேஸ் ஒரு பொருள், இப்ப இங்க வந்து ஒரு காந்தம் இருக்கு. இந்த காந்தத்துல வைக்கக்கூடிய பொருள் கண்டிப்பா இந்த காந்தத்துல ஏதாவது ஒரு இந்த காந்தத்துல ஒரு பொருளை வைக்கிறேன். அந்த பொருளை வைக்கும் பொழுது அந்த காந்தத்தால் ஏற்படுகின்ற விளைவின் காரணமாக ஒரு 3 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் சொல்றோம், பேராமேக்னெட் சொல்றோம், அடுத்தது ஃபெரோமேக்னெட். அப்ப இந்த பொருள் வந்து இந்த பொருளினுடைய செயல்பாடுகள் காந்த புலத்தில் வைக்கப்படும் பொழுது மாறுபடுகின்றது. அப்ப ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு செயலை குறிக்கிறது. அப்போ ஒவ்வொரு செயலை குறிக்கிறதுனால அந்த செயலை வச்சு என்ன சொல்றாங்கன்னா 3 பொருளாக பிரிக்கிறாங்க. டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல், பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல், ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா பாருங்க, 1 மார்க். இதுல 1 மார்க் பேசிக்ல நான் சொல்லிட்டு இருக்கேன்பா. ஃபர்ஸ்ட் ஒன், காஸ் ஆஃப் மேக்னடைசேஷன். காஸ் ஆஃப் மேக்னடைசேஷன். எதனால இது மேக்னெட் ஆகும்? இந்த ஒரு பொருள், இப்போ 3 பொருள்ல ஒரு பொருளை வைக்கும் பொழுது அந்த பொருள் வந்து என்னவா மாறுது? காந்த புலமா மாறுது. அந்த காந்த புலமா எப்படி மாறுது? எதனால மாறுது? ஃபர்ஸ்ட் டயாமேக்னெட்டிக்ல பாத்தீங்கன்னா ஆர்பிட்டல் மோஷன் ஆஃப் எலக்ட்ரான். அப்ப ஒரு எலக்ட்ரான் வந்து சுழற்சி ஏற்படுவதன் மூலமாக காந்த புலத்தை உருவாக்கினால் அது டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல். இது ஸ்பின் மோஷன் ஆஃப் இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஸ்பின் மோஷன் ஆஃப் எலக்ட்ரான். சுழற்சியின் காரணமாக ஒரு காந்த புலத்தை உருவாக்கினால் அது பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல். ஃபார்மேஷன் ஆஃப் டொமைன்ஸ். Formation of domains. அப்ப ஒரு கூட்டை வந்து உருவாக்கும் பொழுது அதனால் டொமைனில் இருக்கக்கூடிய மாற்றங்களால காந்த புலத்தை உருவாக்கினால் அது ஃபெரோமேக்னெட். அப்ப காந்தத்தை உருவாக்குவது டயாமேக்னட்டிசம், பேராமேக்னட்டிசம், ஃபெரோமேக்னட்டிசம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆர்பிட்டல் மோஷன், அதாவது வந்து ஆர்பிட்டல் ஸ்பின்னு ஃபார்மேஷன் ஆஃப் டொமைன்ஸ். ஆர்பிட்டலால டயாமேக்னட்டிஸ், இப்படிதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸ்பின்னால இருக்கக்கூடியது பேராமேக்னட்டிசம், ஃபார்மேஷன் ஆஃப் டொமைன்ஸ் வந்து ஃபெரோமேக்னட்டிசம். எழுதிடலாம் பாப்பா. இது எப்படி சார் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? இப்ப இன்கேஸ் இந்த பொருளை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றப்ப எக்ஸ்பிளனேஷன். இது எப்படி சார் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பண்ணலாம்? இதேதான், ஆன் த பேசிக் ஆஃப் ஆர்பிட்டல் மோஷன். ஆர்பிட்டல் மோஷனை வச்சு இந்த பொருளை எக்ஸ்பிளனேஷன் பண்ணலாம். ஆனா பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ல என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா ஸ்பின்னையும் மற்றும் ஆர்பிட்டல் மோஷனை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பாருங்க, அப்ப எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது வந்து ஃபெரோமேக்னெட்டிக் இது வந்து பாத்தீங்கன்னா டொமைன்ஸ் எப்படி உருவாகுது அதை வச்சு சொல்லிக்கலாம். எழுதிக்கலாமாப்பா, சொல்லலாமா?
அப்ப என்னது காந்த தன்மையை வச்சுட்டு எத்தனை பொருளா பிரிக்கலாம்பா? 3 என்னது? diamagnetic paraferrous. அந்த பேராமேக்னெட்டிக்ல காந்தம் எப்படி உருவாகுது? Orbital motion electron. அடுத்து ஸ்பின். அதுக்கு அடுத்தது இப்ப நல்ல பேர் கொஸ்டின்ஸ்ல நீங்க படிக்கும் பொழுது கரெக்டா பார்க்கணும். இதுதான் உனக்கு ட்விஸ்ட் பண்ணக்கூடியது. எப்படி உருவாகுது ஸ்பின்னு, எப்படி அதை பத்தி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா ஸ்பின்னையும் எடுத்துக்கலாம், ஆர்பிட்டல் மோஷனையும் எடுத்து வச்சுட்டு இந்த ப்ராப்பர்ட்டி பேராமேக்னட்டிசம்னு சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? ஓகே, அடுத்தது அடுத்த கான்செப்ட் behavior. காந்த புலத்துல வைக்கும் பொழுது behavior. அப்ப டயாமேக்னட்டினுடைய பிஹேவியர் எப்படி அப்படின்னு சொன்னா ரிப்பல் ஆகும். டயாமேக்னட்டிக் மெட்டீரியல் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா விலக்கப்படும். அப்ப காந்த புலங்களால் என்ன ஆகும்னா டயாமேக்னட்டிக் மெட்டீரியல் விலக்கப்படும் அப்படின்னு சொன்னா என்ன மீனிங்? ரிப்பல்டு. நல்லா பார்த்துதான் ரிப்பல். எங்க இருக்குன்னா எக்ஸ்டர்னல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுல இந்த டயாமேக்னெட்டிக் பொருளை வச்சதுமே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஆர்பிட்டல் மோஷன்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அப்ப இன்னொரு மேக்னெட் வைக்கும்போது ரிப்பல் ஆகும். அப்ப ரிப்பல் ஆகும் பொழுது இது எப்படி சார் மூவ் ஆகும் அப்படின்னு சொன்னா நல்லா பார்த்துக்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இது எப்படி சார் மூவ் ஆகும் அப்படின்னு சொன்னா ஹை டு லோ ஃபீல்ட் ரேஞ்ச். high to low field range, magnetic field range. Paramagnetic materials என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா weakly இல்ல feebly attracted. நல்லா கவனிச்சுக்கோ, feebly attracted. வலு குறைந்து கவரப்படும். அப்ப இது எங்கிருந்து எப்படி சார் மூவ் ஆகும் அப்படின்னு சொன்னா டெண்டன்சி டு மூவ் ஃப்ரம் இங்க ஹை டு லோ, இங்க லோ டு ஹை. இதுல என்னன்னா ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் எந்த பொருளை வச்சாலும் என்ன ஆகும்னா ஸ்ட்ராங்லி அட்ராக்டட். எந்த பொருளை வச்சாலும் ஸ்ட்ராங்லி அட்ராக்டட். கண்டிப்பா இது எங்கிருந்து எங்க மூவ் ஆகும் உங்களுக்கே தெரியும், லோ டு ஹை. என்ன டவுட் இருக்கா? அப்ப டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் என்ன பண்ணுமா? ரிப்பல் ஆகும். பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் என்ன ஆகுனா குறைவாக என்ன கவரப்படும். ஃபெரோமேக்னெட்டிக் இது பார்த்தீங்கன்னா வலுவாக கவரப்படும். அப்ப டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் வைக்கும் பொழுது அந்த இது எங்கிருந்து எங்க மூவ் ஆகும் அப்படின்னு சொன்னா எங்க ரொம்ப அதிகமா ஃபீல்டு இருக்கோ அங்க இருந்து லோ ஃபீல்டுக்கு மூவ் ஆகும். ஆனா பேராமேக்னட்டிசம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லோல இருந்து ஹைக் போகும். ஃபெரோமேக்னட்டிசம் பாத்தீங்கன்னா லோல இருந்து ஹைக் போகும். என்ன டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் எழுதிக்கலாமாப்பா? ஓகே. டொமைன்ஸ்னா என்னதுங்க சார்? இதெல்லாம் நீங்க கெமிஸ்ட்ரியில எல்லாமே படிச்சுட்டு வந்துருக்கீங்க. டொமைன்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு கூட்டா இருக்கிறது, அவ்வளவுதான்ப்பா. இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ், எல்லா எலக்ட்ரான்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு ரேண்டம் டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கும். அங்கங்க போயிட்டு இருக்கும். அது அங்கங்க போயிட்டு இருக்கிறத பாத்தீங்கன்னா
சில அணுக்கள் வந்து ஒரே டைரக்ஷன்ல போகும். அந்த ஒரே டைரக்ஷன்ல போகக்கூடிய அணுக்களை வந்து ஒரே ஸ்ட்ரக்சர்ல எடுக்கும்போது இதுதான் வந்து டொமைன்ஸ். தனியா பிரித்து வைக்கப்படுகின்றது. அப்ப பார்த்தோம்னா ஒவ்வொரு டொமைன்லயும் ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஒவ்வொரு திசையில போகும். இதுதான் ஒவ்வொரு எலக்ட்ரான், இதெல்லாம் டொமைன்ஸ். ஒரு எலக்ட்ரான் இப்படி போகும். அப்ப எந்தெந்த எலக்ட்ரான்ஸ் எந்தெந்த திசையில போகுதோ அது எல்லாத்தையும் ஒன்னா ஒரு திசையில போகும்போது அதை பிரிக்கிறது தான் வந்து என்னன்னா டொமைன்ஸ். கெமிஸ்ட்ல படிச்சீங்க அப்படின்னு சொன்னா கிளியரா படிப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, அடுத்தது இம்பார்ட்டன்ட் ஒரு 1 மார்க். எந்த டைரக்ஷன்ல மேக்னடைஸ்ட்? அப்ப ஸ்டேட் ஆஃப் மேக்னடைசேஷன். ஸ்டேட் ஆஃப் மேக்னடைசேஷன். அடுத்தது ஒரு 1 மார்க் கொஸ்டின். வீக்லி மேக்னடைஸ்ட். நல்லா பாருங்கப்பா, வீக்லி மேக்னடைஸ்ட். எப்படி சார் மேக்னடைசேஷன் நடக்கும்னா, இந்த டைரக்ஷன் நம்ம தான் ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா, இது எங்க இருந்து எங்க போகும் போறோம், ஹைல இருந்து லோ. அப்ப பார்த்தோம்னா இந்த டைரக்ஷன் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இந்த டைரக்ஷன் ஆப்போசிட் டு த அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த டைரக்ஷன் ஆப்போசிட் டு த அப்ளைடு, நீங்க அப்ளை பண்ணக்கூடியது அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இதுவும் அதே மாதிரிதான். செகண்ட் ஒன் இதுவும் என்ன அப்படின்னா வீக்லி மேக்னடைஸ்ட். இதுவும் வீக்லி மேக்னடைஸ்ட். ஆனா இது ஹை டு லோ பாருங்க, லோ டு ஹைல போகுது. அப்ப பார்த்தோம்னா இந்த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இந்த டைரக்ஷன் ஆஃப் applied magnetic field. இது வந்து strongly magnetized. வேற ferromagnetic, strongly magnetized. இது வந்து இந்த direction of applied magnetic field. பாருங்க, இது தியரி பார்ட் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா நம்ம எடுத்து எழுதிட்டோம்னா போதுமானது. அப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எதனால உருவாகுது, அதனுடைய பிஹேவியர், அடுத்தது ஸ்டேட் எப்படி மேக்னடைஸ் ஆகுது, அடுத்து 1 மார்க். இதுக்கு அடுத்து 1 மார்க் என்ன சார்? பியினுடைய வேல்யூ என்ன? இங்க பாத்தீங்க அப்படின்னா மேக்னடைசேஷன் பி இஸ் less than mu naught. எழுதிக்கலாமாப்பா? இப்ப இதுல என்ன சார் மீனிங் அப்படின்னு சொன்னா, நல்லா பாருங்க, இந்த பொருளை காந்த புலத்தில் வைக்கப்படும் பொழுது, நல்லா கவனிச்சுங்க, இந்த பொருளை காந்த புலத்தில் வைக்கப்படும் பொழுது அந்த காந்த விசை கோடுகள் இருக்கு இல்லைங்களா, அந்த காந்த விசை கோடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா குறைவாக, இப்ப நல்லா பாத்துக்கோ இந்த கான்செப்ட். இந்த காந்த விசை நல்லா கவனிச்சு, இந்த காந்த விசை கோடுகள் வெற்றிடத்தில் பாய்வதை விட குறைவாக பாயும், அவ்வளவுதான். இங்க காந்த விசை கோடுகள் வெற்றிடத்தில் பாய்வதை விட அதிகமாக பாயும்.
இங்கேயும் அதே மாதிரிதான். வெற்றிடத்தில் காந்த விசை கோடுகள் வெற்றிடத்தில் பாய்வதை விட ரொம்ப அதிகமாக பாயும். அவ்வளவுதான், ஒரு கான்செப்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் சசபிலிட்டி. இப்ப சசபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கப்பா. greater than 1 greater than 1 எழுதிக்கலாமாப்பா. இதனுடைய டிபெண்டன்ஸ். அப்ப டெம்பரேச்சரை எப்படி சார் டிபெண்ட் பண்ணிருக்கு? psi on temperature. அடுத்தது வந்து psi on temperature. வெப்பநிலையை பொறுத்து எப்படி இருக்கு? இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, diamagnetic material does not depend on temperature. கண்டிப்பா psi என்னதுன்னா டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ல டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஆனா ஒரே ஒரு மெட்டீரியலை தவிர அட் லோ டெம்பரேச்சர், 1 மார்க் கொஸ்டின் இதுதான். அட் லோ டெம்பரேச்சர்ல ஒரே ஒரு இது மட்டும், லோ டெம்பரேச்சர்ல பிஸ்மத் மட்டும் டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணிருக்கும். அடுத்தது பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல். இந்த பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர், நல்லா கவனிச்சுக்கோ, ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலா மாறும். அந்த பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலா மாறக்கூடிய அந்த டெம்பரேச்சருக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா கியூரி டெம்பரேச்சர். நல்லா கவனிச்சுக்கோ, ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலா மாறும், இல்லைன்னா ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலா மாறும். அந்த டெம்பரேச்சருக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த டெம்பரேச்சர் பேர் என்ன? கியூரி டெம்பரேச்சர். அப்ப இது எப்ப சார் நடக்கும்? ஆன் கூலிங். Paramagnetic material is changes into ferromagnetic material. எந்த டெம்பரேச்சர்ல அப்படின்னு சொன்னா கியூரி டெம்பரேச்சர். அதே மாதிரி ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலா மாறும். எந்த டெம்பரேச்சர்ல அப்படின்னு சொன்னா கியூரி டெம்பரேச்சர், டிசி, கியூரி டெம்பரேச்சர். இதுக்கு சில டைம் கிராஃப் வடிவத்துல கேட்பாங்க. அப்ப கிராஃப் வடிவத்துல கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இங்க இப்படி இருக்கு டெம்பரேச்சர் psi. அப்ப பார்த்தோம்னா இது ஸ்ட்ரைட்டா போகும் பாருங்க. பேரா, அடுத்தது பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் பாருங்க, டெம்பரேச்சர் psi இப்படி இருக்கும். அடுத்து ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். ஆனா இது ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அந்த ஸ்ட்ராங்கை வச்சு நம்மளுக்கு இங்க ஐடென்டிஃபை பண்ணி நம்ம சொல்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான். அடுத்து இதனுடைய பர்மியபிலிட்டி எப்படி சார் இருக்கும்? இதனுடைய ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி எப்படி இருக்கும்? ஓகே, நெக்ஸ்ட். இப்ப புரிஞ்சுதுங்களா? இப்ப என்னென்ன இருக்குதுன்னு பாருங்க. எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு 1 மார்க் கொஸ்டின். எப்படி உருவாகுது, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், அது எந்த டைரக்ஷன்ல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆகுது, அதனுடைய பி எவ்வளவு இருக்கு, அதனுடைய சை எவ்வளவு இருக்கு, அந்த சை பார்த்தீங்கன்னா கியூரி டெம்பரேச்சரை பத்தி தெரிஞ்சிச்சு. அப்ப கியூரி டெம்பரேச்சர் அப்படின்னா என்ன? ஒரு பொருள், அதாவது வந்து பேராமேக்னெட்டிக் பொருள் வந்து என்னவா மாறுது, ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலா மாறக்கூடிய ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் தான் கியூரி டெம்பரேச்சர். அது எப்ப நடக்குது அப்படின்னு கூலிங் நடக்கும் பொழுது. அடுத்தது ஃபெரோ வந்து பேராவா மாறுது, அந்த டெம்பரேச்சர் என்னன்னா கியூரி டெம்பரேச்சர்.
மியூ ஆர், அடுத்து ரிலேட்டிவ் பர்மிபிலிட்டி நம்ம சொல்லிட்டோம். லாஸ்டா நம்மளுக்கு ஒரே வருது இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். சார் இது எப்படி சார் எந்த டைரக்ஷன்ல இது மேக்னடைஸ்? ஐனா என்னன்னு தெரியலையா? ஐனா என்னப்பா? காந்தமாக்கு செறிவு. அப்ப எப்படி சார் நம்மளுக்கு காந்தமாகும்? ஐ நல்லா கவனிச்சு இந்த கான்செப்ட் பாருங்க. ஐ இஸ் இன் த டைரக்ஷன், நம்ம இங்க படிச்சிருக்கோம் பாருங்க. டைரக்ஷன் பாருங்க, ஆப்போசிட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட், அவ்வளவுதான். ஐ இன் த டைரக்ஷன், in the direction opposite to H. அப்ப இதனுடைய வேல்யூ எப்படி இருக்குன்னா கன்ஃபார்மா வெரி லோ, ரொம்ப அது கம்மியா இருக்கும், ரொம்ப மெதுவா மேக்னடைஸ் ஆகும். இது எப்படி சார் இருக்கும்? I the direction of H, அந்த வழியில வந்து மேக்னடைஸ் ஆகும். இதுவும் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கு, இது டைரக்ஷன்ல இருக்கு. ஆனா இந்த ஹச்சினுடைய வேல்யூ எப்படி சார் இருக்கும்னா, இந்த இன்டென்சிட்டி வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வெரி லோ. இங்கே அதே மாதிரிதான் இன்டென்சிட்டி எப்படி இருக்குன்னா இந்த டைரக்ஷன் ஆஃப் ஹச்சின் இருக்கு. இப்ப இங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா வெரி ஹையா இருக்கும், வேகமா மேக்னடைஸ் ஆயிடும், வெரி ஹை. அடுத்தது மேக்னெட்டிக் மொமெண்டம் M. எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா வெரி லோ, இருக்கவே இருக்காது, அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0 ஆயிடும். கண்டிப்பா மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்டம் இருக்கவே இருக்காது. அப்ப வெரி லோ, அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0. இங்க ஒரு சம்திங் வேல்யூ இருக்கும், ஆனா இது வந்து வெரி லோ, வெரி ஹை. இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் இதுல அடுத்தது வந்து இன்னொரு கான்செப்ட் IH கர்வ். ஐக்கும் ஹச்சுக்கும் உள்ள கர்வ் எப்படி இருக்குன்னா ஆப்போசிட் டைரக்ஷன். IH இதுவும் வந்து அது நம்மளுக்கு தான் தெரியலையா, ஆப்போசிட் டைரக்ஷன். அப்ப பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன். இந்த டைரக்ஷன் டைரக்ட் கிராஃப் மட்டும் பார்த்துக்கணும். இது H, இது இன்டென்சிட்டி, இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இப்படி போகும், அவ்வளவுதான். அடுத்தது இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் நான் வேகமா சிம்பிள் மட்டும் கொடுக்குறேன் பாருங்க. டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் CuAg, AU, ZN, PI, SB, அப்படியே போயிட்டே இருக்கும். NaCl2 கண்டிப்பா. அடுத்தது வந்து H2, அப்படியே போயிட்டே இருக்கும். அப்ப எக்ஸாம்பிள் ஃபார் என்னன்னா Cu, Ag, Au, ZN. Cu என்னதுடா? காப்பர். Ag என்னதுப்பா? சில்வர் சில்வர். Au-னா gold, ZN, ஜிங்க் சார். PI, bismuth, SB, lead, lead. NaCl2 sodium chloride. H2O வாட்டர். ஓகே, அவ்வளவுதான். இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் கன்ஃபார்மா கேட்பாங்க. அப்ப இந்த காப்பரை காந்த புலத்தில் வைக்கப்படும் பொழுது அந்த காப்பர் காந்தமாகும். அந்த காந்தமாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த காந்த புலத்திற்கு எதிர் திசையில ஆகும். இந்த காப்பரை எடுத்து காந்த புலத்தில் வைக்கப்படும் பொழுது அது கண்டிப்பா என்ன ஆகாது அப்படின்னு சொன்னா அட்ராக்ட் ஆகாது, ரிப்பல் ஆகும்.
எழுதிக்கலாமாப்பா? Yes, sir. இவ்வளவுதான் கான்செப்ட். அடுத்தது இது எக்ஸாம்பிள். ஏஎல் என்னப்பா ஏஎல்னா? ஏஎல் Aluminium. அலுமினியம். எம்என் Magnesium. மேக்னீஸ். ஓகே குட். பிடி Platinum. பிளாட்டினம். குட். என்ஏ Sodium. சோடியம். சூப்பர் சூப்பர். CuCl2 copper, O2 Oxygen. ஓகே. அண்ட் கிரவுன். கிரவுன்னா அழகு சாதன பொருட்கள். கிளாஸ் சொல்லுவோம். கிரவுன்னா கிளாஸ். ஓகே, இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுதான் நம்மளுக்கு ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். நம்ம யூஸ் பண்ற இல்லையா மேக்னெட், நம்ம விளையாடுறதுக்குலாம் அது எல்லாமே ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். அந்த ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இரும்பு, அது Fe. அடுத்தது CO cobalt, எண்ணெய், Nickel. CD Cadmium. cadmium. Good, super. Fe2O4, Fe3, Fe2O3 வரும், Fe3O4, எக்ஸெட். இவ்வளவுதானே தம்பி? இங்க இதுல இருந்து கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, இந்த பொருள் என்னென்னவோ மாறுது அப்படியே சொல்லலாமா? அப்படியே கரெக்டா டக்குனு ஒரு ரிவைஸ் பண்ணிடலாம். என்னென்ன பொருளா இருக்கு? காந்தமாக்குதல். டக்குன்னு சொல்ல வேகமா. காந்தமாக்கும் தன்மையை வச்சுட்டு ஒரு என்னது பொருளை வந்து 3 விதமாக பிரிக்கிறாங்க. என்னென்னு சொல்லுங்க டக்குன்னு. Dia, para, இப்ப என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு. ஆனா நான் வந்து அந்த பொருளை வைக்கும் பொழுது காந்தம் வந்து மெதுவா ஆகுது. காந்தமாக்கும் திறன் வந்து ரொம்ப மெதுவா ஆகுது. ஆனா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்ல ஆகுது. அப்ப அந்த பொருள் என்ன பொருள்? Dia, sir. ஏன் இதனால டயான்னு சொல்றோம்? சரி, ஓகே. நெக்ஸ்ட் இன்னொரு பொருள் இருக்கு. அந்த பொருளை நான் காந்த புலத்துல தூக்கி போடும் பொழுது அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம், வேகமா என்ன ஆகுது, காந்த புலத்துல வேகமா காந்தமாக்குது, பிளஸ் வேகமா அட்ராக்ட் ஆயிடுது. அப்ப அது என்ன பொருள்? ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, psi வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கு. அது என்ன பொருள்? என்ன மெட்டீரியல் கிரேட்டர் தென் 1? Para, sir. பேரா. குட். சூப்பர். பேரா. அது கிரேட்டர் தென் 1னா பேரான்னு சொல்லணும். வெரி கிரேட்டர் தென் 1 அப்படின்னு சொன்னாதான் நம்மளுக்கு பெரோ. பேராவும் பெரோ ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த தன்மை வந்து அதிகமா இருக்கும், இது கொஞ்சம் கம்மியா இருக்கும். இப்ப நான் வந்து ஒரு 4 பொருள் கொடுக்குறேன். சொல்றாங்க கொஸ்டின்ஸ்ல. AU SB, நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. AU SB NI CuCl2, NiCuCl2. இந்த 4 பொருட்களை பிரித்து எழுத சொல்றாங்க. என்னென்ன பொருளான்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன சொல்லுங்க போலாம். AU என்ன பொருள்? டயாமேக்னட்டிசம். Ni என்ன பொருள்? ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். CuCl2 ஓகே. இவ்வளவுதான் இது ஃபார்மேஷன். ஓகே, இப்போ இது இன்னொரு கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. டொமைனால் காந்தப்புலம் உருவாக்கினால், ஒரு பொருள் டொமைனால் காந்தப்புலம் உருவாக்கினால்
அது என்ன பொருள்ரா? ஃபெரோ சார். குட், சூப்பர். அதே வந்து ஒரு பொருளை கண்டறிய ஸ்பின் மற்றும் ஆர்பிட்டல் டைரக்ஷனை எடுத்துக்கிட்டா அது என்ன பொருள்? ஒரு பொருளை கண்டறிய paramagnetic. ஸ்பின்னை மட்டும் என்னது ஆர்பிட்டலை மட்டும் எடுத்துக்கிட்டேன்னா இவ்வளவுதான். ஆர்பிட்டலை மட்டும் எடுத்துக்கிட்டா டயாமேட். இவ்வளவுதான் இந்த கான்செப்ட். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு டயா ரிப்பல் ஆகும். அது எதனால ரிப்பல் ஆகும்னு தெரியும் இல்லையா? எதனால ஒரு கொஸ்டின்ஸ் எதனால ரிப்பல் ஆகுது அப்படின்னு சொன்னா அது காந்தமாகிறது ஆப்போசிட் டைரக்ஷன்ல காந்தமாகறதுனால அது வந்து ரிப்பல் ஆகுது. ஓகே, இவ்வளவுதான் இந்த மெட்டீரியல் இருந்து கன்ஃபார்மா ஒரு இது. ஓகே, ஒரு பொருள் அதாவது வந்து ஃபெரோமேக்னட்டிசம் பேராமேக்னட்டிசம் மாற்றும் பொழுது அது அதனுடைய வெப்பநிலை பேர் என்னப்பா? Curie டெம்பரேச்சர். ஓகே, தட்ஸ் ஆல். அவ்வளவுதான், சூப்பர். இன்னைக்கு இது படிச்சுட்டீங்கன்னா போதுமானது. அப்ப கியூரி டெம்பரேச்சருடைய ஃபார்முலாஸ் மட்டும் நான் இங்க சொல்லிடுறேன். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. கியூரி டெம்பரேச்சர் psi is equal to C by T minus T. எழுதிக்கலாமா? டிசின்றது கியூரி டெம்பரேச்சர், டின்றது நம்ம நார்மலா அப்ளை பண்ணக்கூடிய டெம்பரேச்சர். இவ்வளவுதான் ஒரு பார்ட் முடிஞ்சிச்சு. மேக்னடிசம் அண்ட் மேட்ரஸ்னுடைய ஒரு பார்ட் முடிஞ்சிச்சு. இதனால டவுட் இருக்கா? ஓகே, நான் இன்னொரு கான்செப்ட் இன்னொரு ஒரு லாஸ்ட் ஒரு क्वेश्चंस மட்டும் கேட்டுக்கிறேன். சைனுடைய ஃபார்முலா என்ன? சை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா என்ன? One Oersted is equal to எத்தனை இது சொல்லும் போல? One Oersted is equal to 80 ampere meter inverse. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுப்போம். ஓகே, இன்னொரு இது வந்து மியூக்கும் சைக்கும் உள்ள என்னது மியூ நாட் கொடுத்துருக்காங்க என்கிட்ட. மியூ நாட் வேல்யூ தெரியும். மியூனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. நான் எனக்கு சைனுடைய ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். என்ன ஃபார்முலா சொல்லுங்க போலாம்? mu is equal to mu naught plus it. 1 plus சரி சார், என்கிட்ட வந்து h ஐயும் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபார்முலா? b is equal to mu naught h plus I sir. h plus I. ஹச்சுக்கும் ஐக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? ஹச்னா என்ன? Magnetizing field. ஃபீல்ட். நீங்க கொடுக்கக்கூடிய காந்தப்புலம். ஐனா என்ன? அந்த காந்தப்புலத்தால் உருவாக்கக்கூடியது. அந்த காந்தப்புலத்தால் உருவாக்கும் பொழுது இன்டென்சிட்டி ரொம்ப லோவா இருக்கும். இன்டென்சிட்டி லோவா இருக்கும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆயிடுச்சுன்னா அது டயா. இன்டென்சிட்டி லோவா இருக்கும். அதே மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன்லயே காந்தமாச்சுன்னா அது பேரா. இன்டென்சிட்டி ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வெரி வெரி ஹையா இருந்துச்சுன்னா அது வந்து என்னது? ஃபெரோமேக்னெட்டிக். ஓகேப்பா, குட், சூப்பர். இந்த லெசன்ஸ்ல இருந்து இப்படிதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கொஞ்சம் பாத்துக்குங்க. இன்னும் ஒரு பார்ட் இருக்கு. நம்ம இதுல இருந்து நியூமரிக்கல்ஸ் எதுவும் கேட்க போதும். நியூமரிக்கல்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் வச்சுதான் கேட்பாங்க. நியூமரிக்கல்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் வச்சுதான் கேட்பாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. Thank you. Thank you, sir.